ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இன்றைக்கி தையலும் கதையும்ல அடுத்த ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சோம்பேறி டெய்லரை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். அந்த சோம்பேறி டெய்லர் என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்க சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு, கடைசியாக சோம்பேறித்தனம் போச்சா இல்லையா, அதால் ஏதாவது யூஸ்ஃபுல் இருந்துச்சா இல்லையா, இல்லை கடை எழுத்து மூடிட்டு எதையுமே ஸ்டிச் பண்ணாமல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலையை பார்த்தாங்களாங்கன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி உங்களோட ஒர்க் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம கதையோட கதாநாயகி வழக்கம் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தையல் கற்றுக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாங்க. ஆக்சுவலி தையல் கற்றுக்கிறப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போக போக அவளுக்கு குறைய ஆரம்பிச்சது. ரீசன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கும் போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கடைசி வரைக்கும் இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. இது தையலுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். படிப்புமே அப்படித்தான். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே ஆரம்பத்தில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கோ அப்போ நம்ம அதுக்கு இறங்கி செய்கிற வேலையுமே அதுக்கப்புறமா செய்வோம் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுவோமானா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி தான் அவள் கற்றுக்கிறப்ப இருந்த ஆர்வம் கொஞ்ச நாள் போக போக குறைய ஆரம்பிச்சது. அவளும் ஓரளவுக்கு இருந்தாலுமே கிளாஸ் போகணும், அதாவது காசு கட்டி அமௌண்ட் கட்டி இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தையல் கலையும் முடிச்சுட்டா. ரொம்ப நல்லாவே ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டா. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பணம் கொடுத்துட்டோன்ற பயத்திலேயே ஓரளவுக்கு நல்லாவே தைக்க கற்றுக்கிட்டா. இதோட அவளோட பயணம் அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிட்டா. கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டா. திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவள் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த சுச்சுவேஷன் திரும்ப அவள் ஸ்டிச் பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை, வெளியில் போக முடியாதுங்கிற சுச்சுவேஷன் உருவாகுறப்ப அவள் அகெயின் இந்த ஸ்டிச்சிங்கை எடுக்க ஆரம்பித்தா. கொஞ்ச நாள் கேப் விட்டுருச்சு இல்லையா. இதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியாக்காக என்னென்னமோ சர்ச் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து அகெயின் அதை வளர்த்துக்கிட்டா. ஏன் அதை வளர்த்துக்கிட்டா அப்படின்னா, அப்போ ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது அவசியம்னு, அதனால் அகெயின் அதுக்குள்ளே வந்தா. பட் அகெயின் வந்தாலுமே கொஞ்ச நாளைக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் மறுபடியுமே குறைய தான் ஆரம்பிச்சது. ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போது கண்டிப்பாக அந்த ஆர்வம் முதல்ல இருக்க மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கண்டிப்பாக இருக்காது. அவளுக்கும் அதுதான் நடந்துச்சு. ஆனால் அவளுக்கு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரணுன்றது தான் ஆசை. இந்த சோம்பேறித்தனத்தை எப்படியெல்லாம் விட்டுட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவள் ஒரு சில முயற்சிகளை எடுத்தாள். உங்களில் நிறைய பேர் நல்லாவே ஸ்டிச் பண்ணுவீங்க, ஓரளவுக்கு நல்லாவே, அதாவது டிசைன்லேருந்து எல்லாமே பக்காவாக ஸ்டிச் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஆனால் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் சரி இருக்காது, இல்லை உங்கள் சோம்பேறித்தனம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறத குறைக்க ஆரம்பிச்சிரும். அதனால் உங்களுக்கு கஸ்டமர்ஸும் இல்லாமல் சோம்பேறித்தனத்தில் 10 ப்ளவுஸ் தைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 2 ப்ளவுஸோ இல்லை 4 ப்ளவுஸோ தைச்சிட்டு ஸ்டாப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம கதாநாயகி ட்ரை பண்ண ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல கதாநாயகி என்னெல்லாம் செட் ஆச்சுன்னு பார்ப்போம், அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இதில் அவள் என்ன பண்ணா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது டைம் மேனேஜ்மெண்ட் தான். அந்த ரொட்டீனை சேஞ்ச் பண்ணால். ஆக்சுவலி நம்ம கதாநாயகி நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சு ஸ்டிச் பண்ணுவாள். ஆனால் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணதே கிடையாது. இந்த ரொட்டீன் தான் நமக்கு டேஞ்சராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ரீசன், அவளுக்கு ஹெட்டேக்கும் கண்ணில் பெயினும் அதிகமாகிருச்சு. ஆனாலுமே அவள் நினைக்கிற அளவுக்கு அவுட்புட் கொடுத்தான்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நினைக்கிறான்னா, அதுக்கு அவளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால், சோம்பேறித்தனமாக ஃபோன் நோண்டிருக்க டைமில் அதை ரிசர்ச் பண்ணால், ஏர்லி மார்னிங் ஸ்டிச் பண்ணுறதோ இல்லை நைட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதோ எது நல்லது அந்த மாதிரி. அதில் என்ன போட்டிருந்துச்சு அந்த மாதிரி அவள் ரிசர்ச் பண்ணதில் என்ன ஐடியா வந்திருந்ததுன்னா, நைட்டு தூக்கம் வர டைம்ங்கிறதால கண்ணை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ண மாதிரியும் நம்ம அதை தடுக்கிறோம். அதாவது நேச்சரை தடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணி நைட்டு 1 o'clock வரைக்கும் 2 o'clock வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறதால ஓவராக நமக்கு சோம்பேறித்தனம் தானாகவே வரும் டயர்ட்னஸில். அதனால தான் இது ஏர்லி மார்னிங் பெட்டர்னு அவள் கொஞ்சம் சர்ச் பண்ணி அவள் ஃபீல் பண்ணால். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவள் ஃபீல் பண்ணதால் என்ன பண்ணா அப்படின்னா, அவள் ரொட்டீனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் பண்ணால். ஃபர்ஸ்ட் ஐடியா இதை தான் ட்ரை பண்ணால். நைட் ஃபுல்லாக கண்ணு முழிக்கிறத விட நம்ம நைட் ஏர்லியாக படுத்துட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 week இந்த மாதிரி ட்ரை பண்ணால். அவள் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல ஒரு 3வது ப்ளவுஸ் ஒன்று தைக்கிற அளவுக்கு அவளுக்கு டைம் கிடச்சிது. இது ரியலாகவே ஒர்க் அவுட் ஆகுது. மேபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த 4:30 6:30 வரைக்குமே உங்களுக்கு அந்த விடிஞ்சதுக்கப்புறம் வேலை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்காது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருப்பீங்க. அதே சமயம் வெளிச்சம் வர 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 உங்களோட பாடி ரெஃப்ரெஷ் ஆகுமே தவிர திரும்ப தூக்கத்துக்கு போகாது. ஆனால் நைட்டில் ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் நினைக்க
நீங்கள் தூக்கத்தை விடணும்னு நினச்சி ஸ்டிச் பண்ணுவீங்க. பாடி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஐடியா. இதை அவள் ட்ரை பண்ணும்போது 2 ப்ளவுஸ் தைக்கிறதுல இன்னொரு ப்ளவுஸ் ஆட் ஆக ஆரம்பிச்சுது. இந்த ஐடியா அவளுக்கு நல்லாவே செட் ஆச்சு. இருந்தாலுமே அவளுக்கு வந்துட்டு ஹெவி ஆர்டர் எடுக்கிற தைரியம் கிடையாது. காரணம் அவளோட சோம்பேறித்தனம் அவளுக்கு நல்லாவே தெரியும். செகண்டாக ஒன்று ட்ரை பண்ணா என்ன அப்படின்னா, அவளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, அதாவது க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட இல்லைனா ப்ளவுஸ் கொடுக்குறவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு நாள் வந்து முன்னாடியே சேலஞ்ச் மாதிரி ஒரு நாள் வந்து நான் முன்னாடியே கொடுத்துறங்கிற மாதிரி அவங்க ஒரு டேட் கேட்குறாங்க அப்படின்னா, சில இடத்துல நம்ம வாயை விடுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் அவள் வந்து வாயை விட்டுருவா. ஃபர்ஸ்ட் ஐடியாவை விட இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு நாளைக்கு கொடுங்க அந்த மாதிரி சொன்னால், இல்லை நான் இன்றைக்கே கொடுத்துட்றேன், நான் வந்து நைட்டே வாங்கிக்கோங்க அந்த மாதிரி 1 டே பிஃபோராக சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருக்கோம். அசிங்கமாக போயிடும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சீக்கிரமாக ஸ்டிச் பண்ண சொல்லி நம்ம பிரெயினே வந்து நம்மளை இன்ட்யூஸ் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி தான் அவள் வந்து ட்ரை பண்ணால் அது வந்து ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம இந்த டேஞ்சரான விஷயம் சிலது இருக்கும், பொருணை பேசுறது, இந்த மாதிரி வாயை விட்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதையே நம்ம கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாற்றிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தான் டேலண்ட் இருக்குது. அதை நம்ம மாற்றிக்கிறது நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி தான் அவள் செகண்ட் ஐடியா ட்ரை பண்ணால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஐடியாவை விட நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாகவே அடுத்தவங்க கிட்ட அசிங்கப்படுறதை விரும்ப மாட்டோம். அந்த எங்கே அசிங்கம் ஆயிரப்போதோ அப்படிங்கிற ஒரு பேட் வைப்ரேஷன்லேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பதட்டத்துலேயே பயத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்காக வந்து நம்ம வந்து ஹெவியாக அந்த மாதிரி எடுத்துக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு டே முன்னாடி, அதாவது உங்களால் முடியும் ஆனால் நீங்கள் சோம்பேறித்தனத்தால் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஒரு நாள் முன்னாடியோ இல்லைனா அவங்க கேட்குற டேட்டுக்கு பிஃபோராகவே கொடுக்குறதா மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அது உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுதான் அவளோட செகண்ட் ஐடியா. ட்ரை பண்ணியிருந்தா இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இதை ட்ரை பண்ணதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் போயிட்டுருச்சு. இது வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா மறுபடியுமே அவளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சுது. ஸ்டிச்சிங்க்கு நிறைய கிளாத் வர வர அவளுக்கு ஃபிசிக்கலாக டயர்டு வரவும் இந்த சோம்பேறித்தனமும் கூட சேர்ந்து வந்துருச்சு. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க வந்துட்டு 1 டே 2 டே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பா. அதாவது ஒரு 10 நாள் இருக்க ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு 2 நாள் வந்து ரெஸ்ட்டில் கொடுத்துருவா. ஓகே, இன்னும் டே இருக்குல்ல, படுத்துடலாம், இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஒன்றையும் அவ்வளோ ஸ்டிச் பண்ணி கொடுத்து நம்ம வந்து எல்லாமே பண்ணிடணும்னு ஒன்றும் தண்டனை கிடையாது இல்லையா? தண்டனையாக கொடுக்க போகிறாங்க யாராவது? நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட ஆரம்பித்தா அகெயின் அந்த சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிது. திரும்பவும் அதிலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா அவள் என்ன பண்ணணும்னா, யார்கிட்டையாவது இந்த மாதிரி வாயை விடணும். அப்படி இல்லை அப்படின்னா ரெஸ்ட் வந்து எடுக்கிறத கம்மி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இதை மாதிரி டேஸ் தள்ளி போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிற உடம்பு வந்து நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி இன்டிமேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தூங்கிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு ஆஃப்டர்நூனும் உடம்பு தூங்க சொல்லும். இதே மாதிரி தான் அவளுக்கு மறுபடியும் நடந்துச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ரியலைஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர ஆரம்பித்தவ இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. வீடியோ போடுறது எப்படி அப்படின்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி. நீங்களுமே ஏதாவது ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு வந்து சின்ன ஷார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன ட்ரை பண்ண அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸை எடுத்திருக்கேன், இன்றைக்கி இந்த சேரீ வந்து கொடுத்துருக்காங்க, நாளைக்கு நான் இதை ஸ்டிச் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன், அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணால் வேறு வழியே இல்லாமல் ஆடியன்ஸ் க்ரியேட் ஆனாங்க. ஆடியன்ஸுக்காகவாவது அவள் வந்து அவளோட ஒரு இது இருக்கும் இல்லையா, மரியாதை இருக்கும் இல்லையா, அதை வந்து காப்பாற்றிக்கணும் இல்லையா. அதுக்காக ஒரு நாள் சேரீ காமிச்சு ஒரு வீடியோ போட்டுட்டோம், நாளைக்கு வந்து இந்த ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸை வீடியோ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி அடுத்த நாள் வீடியோ போடுற வரைக்கும் நம்ம மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அவள் வந்து ஸ்டிச் பண்ணி போட ஆரம்பித்தா. இந்த ஐடியாவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது யூடியூப் தான் கிடையாது, உங்களோட இன்ஸ்டாகிராமோ இல்லைன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸோ ஒரு லைக்ஸோ வர ஆரம்பிக்கும். இதை விட நீங்கள் வந்து டெய்லி ஸ்டிச் பண்ணி போடுறீங்கிறது ஒரு 4 பேருக்கு நல்லாவே விஷுவலாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்களோட ஸ்டிச்சிங்கோட ஒர்க்கும் வந்துமே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒர்க் வர வர உங்களுக்கு வந்து லைக்ஸ் வர வர கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருப்பீங்க.
வேறு வழி இல்லாமல் ஸ்டிச் பண்ணியாவது கொடுத்துருவீங்க. இது மாதிரி நம்ம கதாநாயகி ட்ரை பண்ணி ஏதோ ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி ஒரு டைம் ஒரு ஐடியாவும் போர் அடிக்கும் போதும் அவள் இன்னொரு ஐடியா க்ரியேட் பண்ணுவாள். காரணம் அவள் தச்சு தான் ஆகணும். ஆனால் அவளுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது. இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அவளாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் தான் அவளே அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் உண்டு. இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டெய்லருக்கு யூஸ் ஆகும்.